ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பூண்டு பொடி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நான் முன்னாடியே இட்லி பொடி செய்யறத பற்றி ஒரு இது போட்டிருந்தேன் இல்லையா வீடியோ, அதே போல் தான் இது. நம்ம வந்து கொத்தமல்லி, மிளகாலாம் நல்லா காய வச்சு போட்டுக்கிறது எப்போதுமே நல்லது. அதுமாதிரி காய வச்சு க்ளீன் பண்ணி இதை வச்சுருக்கேன். அது வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கிட்ட நான் போட்டிருக்கேன். நம்ம வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு நம்ம போட்டுக்கிட்டால் ஓகே தான். அப்புறம் காஞ்ச மிளகாவும் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் அதிகமாக தான் சாப்பிடுவோம். 2வது வந்து பூண்டு பொடிக்கும் காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் காஞ்ச மிளகாவும் எடுத்து வச்சுக்கிட்டேன். கொத்தமல்லி வறுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்தது வந்து பூண்டு வந்து நம்ம நாட்டு பூண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். குட்டி குட்டி பூண்டாக எடுத்து அதை நல்லா உதுத்து வைக்கணும். தோலை உரிச்சிடக்கூடாது. மேலே இருக்க தோல் மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, வேஸ்ட்டாக அதை மட்டும்தான் எடுக்கணும். அதுவும் இந்த பூண்டு வந்து கொஞ்சம் பச்சை பூண்டாக இல்லாமல் காஞ்ச பூண்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது போட்டால் இன்னுமே நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் உதிர்த்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அடுத்தது மிளகா வந்து எண்ணெய் லைட்டாக விட்டு, ரொம்ப இல்லை, லைட்டாக விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அது நம்மள்ட்ட காஷ்மீரி தூள் இருந்தால் இப்போ இது காஷ்மீரி மிளகா இருந்தால் போட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் கலராக இருக்கும். என்கிட்ட அது இல்லாதனால நான் சாதா மிளகா தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை காஷ்மீரி தூள் கூட இருந்தால் பொடி இடிக்கும்போது போட்டுக்கிட்டால் அந்த கலர் நல்லா கிடைக்கும். பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். சாப்பிட அது ஆசையாக இருக்கும். இதை இப்போ வறுத்து எடுத்துகிட்டு அடுத்தது வந்து நம்ம கல்லுப்பு போட்டு தான் அடிக்கணும். எப்போதும் கல்லுப்பு போடுறது நல்லது. இது கரெக்டாக அளவு தெரியும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 2வது வந்து பெருங்காயம் போடணும். நம்ம வந்து கெட்டி பெருங்காயம் தான் இருக்குன்னா எண்ணெயில் வறுத்து தான் அதை சேர்க்கணும். சும்மா போட்டுறக்கூடாது. என்கிட்ட வந்து நான் பொடி தான் போட போகிறேன். அதனால் நான் அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை நான் வறுக்கலாம் இல்லை. இப்போ எல்லாமே ஒன்றா எடுத்து வச்சிட்டோம். இப்போ அடுத்தது மிக்சியில் போட்டு அடிக்க வேண்டியது தான். மிளகா மல்லியும் போட்டுட்டு உப்பு, கல் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். மிளகா வந்து உங்களுக்கு நான் ஓரளவு ஓகேவா எனக்கு அளவு போட்டிருக்கேன், அதனால் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு இது அதிகமாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கும். வேணும்னா அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். நான் நடுவில் அது வரும்போது அந்த இடத்துல உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். இப்போ போட்டு நம்ம கொஞ்சம் அடிச்சுட்டு டேஸ்ட்லாம் பார்த்துட்டு இப்போ எடுத்து பார்த்தாச்சு. அப்போ வந்து எனக்கு எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. பூண்டு மட்டும்தான் நான் போடணும். இந்த பெருங்காயத்தூளும் அது மட்டும் தான் போடுறேன். இப்போ வேணும்னா நீங்கள் உங்களுக்கு காரம் பத்தலைன்னா முதல்ல மிளகாயை போட்டு அடிச்சுட்டு, உப்பு தேவைன்னாலும் அடிச்சுட்டு தான் பூண்டை போடணும். அதுக்கு முன்னாடி பூண்டு, பெருங்காயத்தூளை சேர்த்துட்டிங்கன்னா அது டேஸ்ட்டு மாறிடும், கெட்டி இந்த மாதிரி போயிடும். 2வது பூண்டு போட்டும் நம்ம வந்து ரொம்ப அடித்து விட்டுறக்கூடாது. பல்ஸ் மோடில் தான் விடணும். ரொம்ப விட்டுட்டிங்கன்னா குழகுன்னு போய் நமக்கு சட்னி மாதிரி மாறிடும். அது மட்டும் நம்ம கவனமாக செய்யணும். இப்போ அதுவும் அடித்து எடுத்துட்டோம் பாருங்கள். இவ்வளோ தானே. இதை மாதிரி போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம கொட்டி டப்பாவில் எடுத்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெளியிலே வச்சுக்கலாம். 1 மாதம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் தோசை தான். தோசையும் சாம்பாரும் அதுக்கு பொடி வச்சு சாப்பிட்லான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.